நம்ம மலேசியாவில் உள்ள தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களோட குலதெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சி வந்த இடம் தாங்க நம்ம காரைக்குடி பக்கத்தில் உள்ள சாக்கோட்டை உய்யவந்தம்மன் கோயில்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, காரைக்குடி பக்கத்தில் உள்ள புதுவேல் பக்கத்தில் உள்ள சாக்கோட்டை உய்யவந்தம்மன் கோயில் தான் அவங்க குலதெய்வம். இதுக்காண்டி நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கால் பண்ணி நம்மளை புக் பண்ணிட்டாங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிங்க. நம்ம கிளைண்ட்டை திருச்சி ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி பிருந்தாவன் ரெசிடென்சியில் தங்கியிருந்தாங்க. காலையில் ஒரு 5:30 மணிக்கெலாம் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு நம்ம புதுவேல் பக்கத்தில் உள்ள சாக்கோட்டை உய்யவந்தம்மன் அவங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டோங்க. நம்ம கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேர் வந்திருக்காங்க. சாமிக்கு தேவையான எலும்புச்சம்பளம், மாலை, அர்ச்சனை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டாங்க. முதல்ல அவங்களோட குலதெய்வம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாகவே வந்தாங்க கோயிலுக்குள்ளே. நம்மளால் பார்க்குறங்கும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. காரைக்குடியில் இத்தனை வருஷமாக நம்ம இருக்கோம். இந்த கோயில் வழியாக நிறைய ஊர்களுக்கு போயிருக்கேன். ஆனால் முதல் முறையாக இவங்க மூலமாக தான் நான் இந்த கோயிலுக்குள்ளே வரேன். ஐயரும் வந்துட்டாங்க, பூஜை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிளைண்ட்டும் சரி நானும் சரி நல்லபடியாகவே சாமியை கும்பிட்டாச்சுங்க. அங்கேருந்து சாமி கும்பிட்டு கிளம்பும்போது நம்ம கிளைண்ட் என்ன சொன்னாங்கன்னா, சாப்பாடு ஒரு 100 பேருக்கு சாப்பாடு மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்து இங்கே வந்து கொடுத்துருவோம். நாங்கள் சரின்னு நம்ம காரைக்குடியில் உள்ள பிரசிடென்ட் ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு வந்து திருப்பி அவங்க குலதெய்வ கோயிலுக்கே வந்துட்டோம். அங்கே வந்து இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கோயிலில் இருந்த எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுத்துடலான்ட்டாங்க. அங்கே வச்சு எல்லாருக்கும் சாப்பாடும் கொடுத்துட்டாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வயசில் பெரியவங்க நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருமே வந்து சாப்பாடு வாங்கிட்டாங்க. கோயிலை சுற்றி உள்ளவங்களும் கொஞ்சம் பேர் வந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டாங்க. அது போக பார்த்தோம்னா இந்த கோயிலை சுற்றி உள்ள ஊர்கள் எல்லாத்துலேயுமே இந்த சாமியோட பேர் நிறைய இடத்துல இருந்துச்சு. கடைகளில், வீடுகளில் எல்லாத்துலேயுமே என்னென்னு பார்த்தோம்னா நிறைய பேர் கும்பிட்றாங்களாம். அதுபோக இங்கே வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த கோயிலில் சுற்றி உள்ள கடைக்காரங்க எல்லாமே. உய்யவந்தம்மன் கோயிலில் சாப்பாடுலாம் கொடுத்து முடிச்சது போக மீதி உள்ள சாப்பாடு எடுத்துகிட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலில் வந்து கொடுத்து முடிச்சு அங்கேயும் காலி பண்ணியாச்சுங்க. நம்ம கிளைண்ட்டை குடித்து அடுத்து எந்தெந்த கோயிலுக்குலாம் போகிறோங்கிறத பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.